வேல் கொண்டு வரவில்லை. இதோ மாணவிகள் கோல் கொண்டு வருகிறார்கள் கோலாட்டம் ஆடுவதற்கு. மனிதர்களுக்கும் மாக்களுக்கும் வேறுபாடற்ற ஒரு உலகப் போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். துளிர்விடும் தூறுகளால் மனிதநேய உணர்வுகள் நம்மிடம் வளர வேண்டும். மனித நேயம் காத்து பூமிக்கு புத்துயிர் ஊட்ட கோலெடுத்து கோதையர் நாம் ஆடுவோமே. கோலெடுத்து ஆடுவோம்.
കൽവിലെത്തി കിഴക്കു പൂക്കും മുറുകിനിന്നൊരു ചുകചുകപ്പാണേ പുതുക്ക പെണ്ണിൻ കവിളിരുന്നൊരു തുടുതുടുപ്പാണേ എനിക്കും നെഞ്ചിൻ കരിക്കുമായി പറന്നു വന്നൊരു മാരൻ തുടിക്കും കണ്ണിൽ കനവുമായി തിരഞ്ഞു വന്നൊരു
நிகழ்வாக இந்த 175வது ஆண்டு விழாவின் நமது முக்கிய விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற குமரி மாவட்டத்திலே பல்வேறு சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நல்லதொரு சுற்றுலா மாவட்டமாக நம் மாவட்டத்தை மாற்றியமைத்த மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை நம் பள்ளியின் சார்பிலும் பெற்றோராசிரியர் கழகம் சார்பிலும் கிராம கல்விக்குழு சார்பிலும் நம் மாணவியர் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற நம் பள்ளியினுடைய பெற்றோராசிரியர் கழக தலைவர் மதிப்புக்குரிய வழக்குரைஞர் பொன்பால் அவர்களை அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு திருமிகு எழுத்தாளர் பென்னி அவர்களையும் இப்பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் திரு ஜான் ஜோசப் ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த 175வது ஆண்டு விழா மலரினை பெற்றுக்கொள்ளவிருக்கின்ற இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் மதிப்புக்குரிய திரு NS தாஜுதீன் அவர்களையும் பெற்றோராசிரியர் கழக உறுப்பினர் திருமிகு கிறிஸ்டோபர் சேவர் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற இப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மதிப்புக்குரிய திரு ஆரோக்கியம் சார் அவர்களையும் மதிப்புக்குரிய திருமதி அனந்தபாய் தங்கச்சி அவர்களையும் வரவிருக்கின்ற திருமிகு சத்யகுமார் சார் அவர்களையும் திரு ஸ்டீவன் பரம்பந்தன் சார் அவர்களையும் மதிப்புக்குரிய திருமதி சுசீலா மேடம் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பிலும் பெற்றோராசிரியர் கழகம் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய வரவேற்பு உரையை முடித்துக் கொள்கிறேன். எழுச்சியாக நடைபெறுகின்ற நம்முடைய பள்ளியின் 175வது ஆண்டு விழாவின் பிற்பகல் நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்ற மலர் வெளியீடு பரிசுகள் வழங்குதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற சுற்றுலா மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு திரு என் சுரேஷ்ராஜன் அவர்களே, இங்கே வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் ஆசிரியர் கிருஷ்ணமணி அவர்களே, முன்னிலை வகிக்க வருகை தருகின்ற கிராம கல்விக்குழு தலைவர் மரியாதைக்குரிய ரேவன்கில் அவர்களே, மலர்குழு உறுப்பினர் திரு பென்னி அவர்களே, திரு ஜான் ஜோசப் ராஜ் அவர்களே, இங்கே ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கின்ற நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் நம்முடைய தலைமை ஆசிரியர் டி சாம் திலகராஜ் அவர்களே, மலரை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற ஐஆர்இ ஓய்வு பெற்ற அதிகாரி மரியாதைக்குரிய ஜான் ஜோசப் அவர்களே, நம்முடைய முன்னாள் மாணவர் திருமிகு NS தாஜுதீன் அவர்களே, திருமிகு கிறிஸ்டோபர் சேவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் திருமதி S ஆரோக்கியம் அவர்களே, திருமதி ஆர் ஆனந்தபாய் தங்கச்சி அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் திரு கணேசன் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் உறுப்பினர்களே,
இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று காலையிலே இருந்தே பாரம்பரியமிக்க நம்முடைய பாடசாலையின் 175வது ஆண்டு விழா சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலையிலே திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்களும் நம்முடைய மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களும் மற்றும் இங்கே சாகித்ய அகாடமி பெற்ற மரியாதைக்குரிய பொன்னீலன் அவர்களும் நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் திருமதி பவுனீஸ்வரி அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய மாணவர்களெல்லாம் எப்படி வாழ வேண்டும், மாணவ பருவத்திலே அவர்கள் செய்த சாதனைகள், கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெருமைகள், இங்கே படித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய படிக்கின்ற மாணவர்கள் நிகழ்த்தி இருக்கின்ற சாதனைகளை எல்லாம் எடுத்து கூறி ஒரு உணர்ச்சிகரமான உரையை தந்துவிட்டு அவர்கள் போயிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த விழா சிறக்க என்னுடைய வாழ்த்தை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலங்கரை விளக்கமாம் நம் பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் படைக்க இருக்கின்றார்கள். திசையும் புகழ் மணக்க இயற்கை எழில் கொஞ்சும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முத்தமிழும் முத்தமிடும் தக்கலை நகரின் கலங்கரை விளக்கமாய் திகழும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வரலாற்று சாதனை படைக்கும் 175வது ஆண்டு விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். 175 ஆண்டுகள் சாதனை புரிந்து சரித்திரம் படைக்கும் இப்பள்ளியின் ஆண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்கல்வி ஆண்டு 2010 ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பித்து செவ்வனே செயல்பட்டு வருகின்றது. நடுநிலை பிரிவில் 276 மாணவ மாணவிகளும், உயர்நிலை பிரிவில் 339 மாணவ மாணவியரும், மேல்நிலை பிரிவில் 453 மாணவ மாணவிகளுமாக மொத்தம் 1068 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள். இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 18 ஆசிரியர்களும் 23 ஆசிரியைகளும் அலுவலக பணியாளர்களும், பள்ளி பெற்றோராசிரியர் கழகத்தினால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களும், மாநில பெற்றோராசிரியர் கழகத்தில் நியமிக்கப்பட்ட 2 ஆசிரியர்களும் மாணவர் நலனில் நாட்டங்கொண்டு சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். தமிழ், மலையாளம், ஆங்கில மொழி வழியாக மாணவர்கள் பாடங்களை பயின்று சாதனை படைக்கின்றனர். மேல்நிலை வகுப்புகளில் அறிவியல், கணிதம், கணனி, வரலாறு ஆகிய பொதுப்பாட பிரிவுகளும், வீட்டு மின் சாதனம் பயன்படுத்துதல், தாதியர், காய்களும் கனிகளும் ஆகிய தொழிற்பாட பிரிவு வகுப்புகளும் நடைபெறுகின்றன. சென்ற கல்வியாண்டில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் 65% தேர்ச்சியும், மாணவன் கருணால் 1052 முதல் மதிப்பெண்ணும், 10ஆம் வகுப்பில் 64 தேர்ச்சியும், மாணவர்கள் பெவின் பால் மற்றும் ஜானகிராம் தலா 456 முதல் மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். இவ்வாண்டும் ஆசிரியரின் ஒத்துழைப்போடு ஒவ்வொரு நாளும் காலை மாலை இருவேளைகளிலும் மேற்பார்வை படிப்பு நடைபெற்று வருகிறது. மன்றங்கள் மாணவர்களின் பேச்சாற்றல் திறன், படைப்பாற்றல் திறன், கற்பனை திறன், நடிப்பு திறன், இசைத்திறன், பொது அறிவு திறன் போன்ற தனித்திறமைகளை வளர்க்கும் நோக்கில் ஜெயசேகர் ஆசிரியர் செயலராக கொண்ட தமிழ் மன்றமும், ஆங்கில திறமைகளை வளர்க்கும் நோக்கில் திருமதி ஜிக்கி ஆசிரியை செயலராக கொண்ட ஆங்கில மன்றமும், மாணவர்களின் கணித அறிவை வளர்க்கும் வகையில் அமைந்த கணித புதிர் போட்டிகள், கணித தொடர்பான வினாவிடி போட்டிகள், குறுக்கெழுத்து போட்டிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய கணித மன்றத்தின் செயலராக திருமதி கிறிஸ்டல் மேபிள் எக்லண்டைன் ஆசிரியையும், அறிவியல் அமைப்பின் சாதனைகளை அறிந்து தானும் அவ்வாறு சாதிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டும் அறிவியல் மன்றத்தின் செயலராக திரு பாலவசீகரன் ஆசிரியரும், அன்றாட நாட்டு நடப்புகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் நோக்கில் அமைந்த சமூகவியல் மன்றம் திரு சி பால்ராஜ் ஆசிரியரை செயலராக கொண்டு மிகச்சிறப்பாக செயல்படுகின்றன. மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தமது கடமைகள், பொறுப்புகள் மற்றும் உரிமைகளை அறிந்து கொள்வதற்கான மாணவர் நுகர்வோர் மன்றம், சட்ட விழிப்புணர்வு மன்றம், நுண்கலை மன்றம், தொன்மையியல் மன்றம் ஆகிய உதவி தலைமை ஆசிரியர் திரு எஸ் சசிகுமார் அவர்களை செயலராக கொண்டு செயல்பட்டு வருகிறது.
25/8/2010 வட்டச் சட்டப்பணிகள் குழு தலைவர் திருமிகு கே பூரண ஜெய ஆனந்த் அவர்கள் தலைமையில் முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி திருமிகு ஆர் ஜோசப் ஜாய் முன்னிலையில் நடைபெற்றது. அமைப்புகள்: NCC 100 தன்னார்வமிக்க மாணவர்களை கொண்ட தேசிய மாணவர் படை பொறுப்பாளராக திரு ராஜசேகர் ஆசிரியர் பொறுப்பேற்றுள்ளார். 28 மாணவர்கள் ஏ சான்றிதழ் பெறுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். உலக கண்பார்வை தினம், கொடிநாள் வசூல் சார்பான விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தியுள்ளனர். சேவை மனப்பான்மையை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் நாட்டு நலப்பணி திட்டம் 50 மாணவர்களை கொண்டு திரு பி கிருஷ்ணமணி ஆசிரியரை திட்ட அலுவலராக கொண்டு செயல்படுகின்றது. ஒரு நாள் முகாம் 4 மற்றும் 7 நாள் முகாம்களும் ஒன்றும் நடத்தப்பட்டு துப்புரவு செய்தல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்தல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முதலியன அரங்கேற்றப்பட்டன. தேசிய படை 30 மாணவர்களையும் 20 மாணவிகளையும் உறுப்பினராக கொண்டு ஆசிரியர் திரு டேனியல் பொன்னப்பன் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டு வருகிறார். பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடுதல், சுற்றுப்புற தூய்மை காத்தல் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் பங்கேற்று சிறப்பித்த போன்ற செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ஆசிரியர் திருமதி பி கீதா மற்றும் ஆசிரியர் திரு ஹாஜா ஆகியோரை கவுன்சிலர்களாக கொண்ட JRS அமைப்பு 80 மாணவ மாணவிகளை உறுப்பினர்களாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. சாரணர் இயக்கம் திரு சி பால்ராஜ் ஆசிரியரை கவுன்சிலராகவும் 32 மாணவர்கள் உறுப்பினர்களாகவும் கொண்டு சாரணிய இயக்கம் திருமதி டார்லின் ஜெயா ஆசிரியை அவர்களை கவுன்சிலராகவும் 32 மாணவிகளை உறுப்பினராகவும் கொண்டு செயல்பட்டு வருகிறது. ரெட் ரிப்பன் கிளப் ஆசிரியை திருமதி அனிதா மற்றும் ஆசிரியர் திரு சி பால்ராஜ் இவர்களை கவுன்சிலராக கொண்டு செயல்படுகிறது. சாதனை மாணவர்கள்: கல்வியில் சிறந்து விளங்கி பல பரிசுகள் பெற்று சாதனை புரிந்து வரும் மாணவ மாணவி சமீரா பானு சிறந்த சாதனையாளர் என்ற பெருமை மிகு விருதினை பெற்றுள்ளார். திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் 102வது பிறந்த நாள் விழா கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் மாநில அளவில் 3ஆம் பரிசு பெற்றுள்ளார். மாநில அளவில் நடைபெற்ற வாள் சண்டை போட்டியில் மாணவி பவித்ரா முதலிடமும் மாணவி லட்சுமி 2ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாணவன் ஆகாஷ் மாநில அளவில் நடந்த சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளான். மாவட்ட அளவிலான திறனாய்வு போட்டியில் மாணவி கோகிலா முதலிடமும் மாணவி ஐஸ்வர்யா 3ஆம் இடமும், ஓட்டப்பந்தயத்தில் மாணவன் பிரகாஷ் மாவட்ட அளவில் முதலிடம், குண்டு எறிதல் போட்டியில் மாணவன் பாஸ்கர் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஆசிரியர்கள் தின விழாவில் இவ்வாண்டு அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் வழங்கப்பட்ட A+ ஆசிரியர்களுக்கான விருதினை இடைநிலை ஆசிரியர்கள் திருமதி பி கீதா மற்றும் திருமதி M டார்லின் ஜெயா ஆகியோர் பெற்றுள்ளனர். 2010 அக்டோபர் மாதம் நாம் பள்ளி மாணவ மாணவியர் சுற்றுலா செயலர் ஆசிரியர் திரு வரதராஜன் தலைமையில் கல்வி சுற்றுலா சென்று வந்துள்ளனர். அரசின் உதவிகள்: இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அரசின் இலவச பாட புத்தகங்களும், 525 மாணவ மாணவிகளுக்கு இலவச பேருந்து பயணச்சீட்டும், இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் 11ஆம் வகுப்பு பயிலும் தகுதியுடைய 227 மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளும், இலவச சீருடை 248 மாணவ மாணவியருக்கும் வழங்கப்பட்டுள்ளன. மதிய சத்துணவு சாப்பிடும் மாணவர்கள் எண்ணிக்கை 125. SC/ST பிரிவில் 45 மாணவ மாணவியருக்கான படிப்பு உதவி தொகையும், நகராட்சி பணியாளர் குழந்தைகள் 2 பேர் மற்றும் பீடி தொழிலாளர் குழந்தைகள் 15 பேர்களும் அரசினால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை பெற்றுள்ளனர். பட்டதாரி இல்லாத குடும்பத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு அரசின் கற்பித்தல் கட்டண சலுகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த 157 மாணவ மாணவிகள் படிப்பு உதவி பெறுவதற்கும், விவசாய உறுப்பினர்களின் குழந்தைகளின் படிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மேல்நிலை வகுப்பில் பயிலும் 17 மாணவ மாணவிகளும் உதவித்தொகை பெற விண்ணப்பித்துள்ளனர். தலைமை ஆசிரியர் கூட்டங்கள், பிற துறைகளை சார்ந்த கூட்டங்கள் அனைத்தும் நம் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. முதன்முறையாக அரசு பள்ளி தக்கலையிலிருந்து நமது குடியரசு தின விழாவில் பங்கேற்று கொண்டு அதில் 2ஆம் பரிசையும் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று பெருமையுடன் இத்தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கற்றவர்க்கும் மற்றவர்க்கும் கற்பக தருவாய் விளங்கும் இப்பள்ளியில் பணியாற்றும் தன்னலம் கருதாது சாதாரண மனிதனையும் சாதனையாளராக்கும் திறமை படைத்த இருபால் ஆசிரியர்களையும், அலுவலக பணியாளர்களையும், மாணவ செல்வங்களையும் நினைத்து பார்க்கிறேன், பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து மலர் வெளியிடுதல். மாண்புமிகு சுற்றுலாத்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு என் சுரேஷ் ராஜன் அவர்களை மலர் வெளியிடவும் அதனை பெற்றுக்கொள்ளவும் அறிஞர் பெருமக்களை முன்வருமாறு அழைக்கிறேன். முதலில் பெற்றுக்கொள்வார் நமது முன்னாள் மாணவரும் இப்பள்ளியின் பால் அக்கறையும் கொண்டுள்ள திருமிகு NS தாஜுதீன் அவர்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு என்னோட தோளோடு தோள் நின்று இரவு பகல் பாராது அயராது உழைத்த நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருமிகு கிறிஸ்டோபர் சேவியர் அவர்கள். நேரமே ஒன்று சொல்லிட்டு பேசாமல் ஆள் போ சொல்லியாச்சு. அடுத்ததாக எனது நண்பரும் சமூக ஆர்வலருமான ஐஆர்இயில் வேலை பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கும் திருமிகு ஜான் ஜோசப் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி அமைச்சர் அவர்களே. பெற்றுக்கொண்ட பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமது விழாவினை சிறப்பிக்கும் வகையாக வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தக்கலை அரசு மேல்நிலைப்பள்ளி 175வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய வழக்கறிஞர் பொன்பால் அவர்களே, முன்னிலையேற்று அமர்ந்திருக்கின்ற கிராம கல்விக்குழுவினுடைய தலைவரும் நகரமன்ற தலைவருமாகிய அன்புக்குரிய ரேவன்கில் அவர்களே, திருமிகு பொன்னி அவர்களே, திருமிகு ஜான் ஜோசப் ராஜ் அவர்களே, வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின்
திருமிகு கிருஷ்ணமணி அவர்களையும், ஆண்டறிவிக்கை வாசித்து அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சாம் திலகராஜ் அவர்களையும், மற்றும் இங்கே வருகிறது விழா மலரை பெற்றிருக்கின்ற சேவியர் கிறிஸ்டோபர் அவர்களையும், முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் திருமிகு ஆரோக்கியம் அவர்களையும், திருமிகு ஆனந்தபாய் தங்கச்சி அவர்களையும், நன்றி உரை நல்க இருக்கின்ற கணேசன் அவர்களையும், நிகழ்ச்சிகளை தொடுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தர்மராஜ் அவர்களையும், மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற மணி அவர்களையும், மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும், மாணவமணிகளையும், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களையும், உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியை பொறுத்தமட்டில் 175 ஆண்டுகள் நிறைவடைகிறது என்று சொன்னால் மிக பழமையான பள்ளிகளில் இதுவும் ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதுவும் ஒன்று என்று சொல்வதை விட இந்த பள்ளிதான் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்திலே பழமையான பள்ளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரிய வரலாறை படைத்த பள்ளியாக இந்த பள்ளி விளங்கியிருக்கிறது. இந்த பள்ளியில் இன்றைய காலகட்டத்தில் 1070 மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். தக்கலையை பொறுத்தமட்டில் அதுவும் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளி எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு, போற்றக்கூடிய அளவிற்கு இந்த பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை அத்தனையும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் சாரும். அந்த அளவிற்கு தன்னலம் கருதாது பொதுநல நோக்கத்தோடு இங்கு படிக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் தன்னுடைய குழந்தைகள் போல் எண்ணி அவர்கள் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தால் தான் இந்த பள்ளி இன்றைக்கும் பெருமை படைக்கக்கூடிய ஒரு பள்ளியாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அல்லது இன்றைக்கும் கூட சிலர் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் சிறந்த பள்ளி என்றும், அல்லது தமிழகத்தினுடைய பல்வேறு தலைநகரங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் சிறந்த பள்ளி என்றும், அங்கு படிக்கக்கூடியவர்கள் தான் பல்வேறு துறைகளில் முன்னுக்கு வர முடியும் என்றும் இன்றும் சிலர் தவறான கருத்துக்களை மனதிலே தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிராமப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பயின்றவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு உயர் பதவியிலும், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு பல்வேறு பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பெருமைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அந்த பள்ளியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பெருமை சாரும். அதேபோன்றுதான் தக்கலை பள்ளியை பொறுத்தமட்டில் யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு இந்த பள்ளி பாராட்டக்கூடிய அளவிற்கு செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் படித்தால் நிச்சயமாக வெற்றியை நம்மை தேடி வரும். அந்த அளவிற்கு மாணவ செல்வங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியை வருங்காலத்தில் எதை நாம் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு மனதிலே ஒரு எண்ணத்தை தாங்கி கொண்டு படிப்பேமே ஆனால் நிச்சயமாக வெற்றி என்பது மிக கடினமாக இருந்தாலும் கூட நம்முடைய மன உறுதியின் காரணமாக, நம்முடைய கடினமான உழைப்பின் காரணமாக வெற்றி நம்மை தேடி வரும். அந்த அளவிற்கு மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய அறிவுரைகளை ஏற்று நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
கடியப்பட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த கிராமம். அங்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய கிளாடிஸ் மேரி என்று கருதுகிறேன், படித்து கொண்டிருந்த அவங்க இன்றைக்கு ஐஎஸ்ஆர்ஓ திருவனந்தபுரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கடல் நீரிலிருந்து யுரேனியம் தயாரிக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் கிராம பகுதியிலே படித்தவர், கண்டன்மலை பகுதியிலே பிறந்தவர். அவர்களால் இன்றைக்கு கண்டுபிடிக்க முடிகிறது என்று சொன்னால் அவருடைய முயற்சி தான் அதற்கு காரணம். அதை போன்றது நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த திவாகர் அம்பரோஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு வெட்டினரி டாக்டராக கனடாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரும் நம்முடைய மாவட்டத்தில் கிராம பகுதியிலே பிறந்தவர், கிராம பகுதியிலே படித்தவர். அவர் அந்த துறையிலே இன்றைக்கு மிகச் சிறப்பாக பாராட்டக்கூடிய அளவிற்கு, இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அவர் இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சகோதரரை கூட நான் நேற்று சந்திக்கின்ற போது, இப்பொழுது உங்களுடைய சகோதரர் எங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கின்ற போது, கனடாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்தான் இந்தியாவிலேயே முதலாக எருமை மாட்டிலிருந்து டெஸ்ட் டியூப் பஃபலோ கண்டுபிடிக்கக்கூடிய முதல் முறையாக கண்டுபிடித்தவர். இன்றைக்கு டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்கிறோமே, அன்றைக்கு பஃபலோவிலிருந்து டெஸ்ட் கண்டுபிடித்த முதல் குடிமகன் திவாகர் அம்பரோஸ் என்று சொல்லக்கூடியவர். அவர் இன்றைக்கு இந்தியாவிற்கே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இப்படி பல்வேறு சாதனைகளை சொல்லலாம். கடந்த காலத்தில் கூட, கடந்த ஆண்டு கூட நம்முடைய மாவட்டத்திலிருந்து 4 ஐஏஎஸ் அதிகாரிகளாக 3 மாணவர்களும் ஒரு மாணவியும் என்று கருதுகிறேன். மாணவியை பொறுத்த மட்டும் அரமனை பகுதியை சார்ந்தவர்கள், இன்னொரு மாணவன் கோணம் பகுதி, நாகர்கோலை ஒட்டி இருக்கக்கூடிய கோணம் பகுதியை சார்ந்த மாணவன். அந்த அளவிற்கு இன்றைக்கு அவர்களெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஆராய்ச்சியாளர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறிக்கோளோடு படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் படித்த காரணத்தால் ஆசிரியர் பெருமக்களுடைய அறிவுரைகளை மனதிலே தாங்கி கொண்டு பணியாற்றிய காரணத்தால் இன்றைக்கு அவர்களால் அந்த பதவியை எட்டி பிடிக்க முடிந்திருக்கிறது. எனவே இங்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் ஒரு பழமையான பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்றோம். பாராட்டக்கூடிய அளவிற்கு, பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பள்ளியில் நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக மனதிலே ஒரு குறிக்கோளை எடுத்து வைத்து கொண்டு அந்த குறிக்கோள் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் கடினமாக உழைத்து படிக்க வேண்டும். படிக்கக்கூடிய காலத்தை பொறுத்தமட்டில் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலம் உண்டென்று சொன்னால் பள்ளி கல்லூரி காலம்தான் வாழ்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சியான காலம். நான் கூட பள்ளியில் படிக்கின்ற போதும் சரி, கல்லூரியில் படிக்கின்ற போதும் சரி, இன்றைக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருந்தாலும் கூட ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி, அதே போன்று பேராசிரியர் பெருமக்களுக்கும் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எவ்வளவு இடையூறுகளை வழங்க முடியுமோ அவ்வளவு இடையூறுகளை நான் வழங்கினேன். அப்பொழுதெல்லாம் கண்டிப்பார்கள். இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது, சந்திரசேகர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய எஸ்எல்பியில் ஹைச்சமாக இருந்தார்கள், தலைமை ஆசிரியராக பணியாற்றுகின்ற போது அவர் அந்த பள்ளியில் ஒவ்வொரு மாணவர்களையும் தன்னுடைய குழந்தை போல எண்ணி மிகவும் கட்டுப்பாடோடு இருப்பார்கள். தண்டனையை ஏற்று 2 நாள் வகுப்புக்கு வெளியே நிற்கக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அந்த தலைமை ஆசிரியரை நான் கூட மனதிலே திட்டியது உண்டு பல நேரங்களில். அதுபோன்று கல்லூரியில் படிக்கின்ற போது ஆசிரியராக, பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் ஏன் ஒழுங்காக கல்லூரிக்கு வரவில்லை என்று பல்வேறு காரணங்களை நாங்களும் அவர்களிடத்திலே பல்வேறு மாணவ பருவத்தில் பல்வேறு பொய்களை கூட சொல்லியிருக்கின்றோம். இருந்தாலும் கூட அதை இப்பொழுது நான் உணர்கிறேன். அந்த அளவிற்கு அவர்களை நாம் கஷ்டப்படுத்தினோமே, இது மிகப்பெரிய தவறு. அவர்கள் எந்த நோக்கத்தில் நம்மளை கட்டுப்படுத்துகிறார்கள், எந்த நோக்கத்தில் நம்மை படிக்க வைக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற போது அவர் அன்றைக்கு செய்த காரணத்தால் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு ஒழுக்கமுள்ளவனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் கல்வி பாடசாலை தான், பள்ளி தான். ஃபஸ்ட்டில் பேஸ்மெண்ட் சரியாக இருந்தால் தான் அந்த கட்டடம் சரியாக இருக்குது மாதிரி நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
கல்வியில் படிக்கக்கூடிய அந்த பள்ளி பருவத்திலிருந்து ஆசிரியர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் மனதிலே தாங்கி கொண்டு நிச்சயமாக மாணவ செல்வங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி செயல்படுகின்ற போது நிச்சயமாக நம்முடைய மனதிலே எந்த குறிக்கோளை வைத்துக்கொண்டு படிக்கிறோமோ அந்த குறிக்கோள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும். அதுபோன்றுதான் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கு இந்தியா ஃபுல்லாக அவரை எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அவரும் கிராம பகுதியிலே பிறந்தவர், சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருடைய முயற்சியின் காரணமாக அவர் இன்றைக்கு வெற்றி பெற்று நாடு போற்றக்கூடிய தலைவர்களில் அவரும் ஒருவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் பகுதியிலே பிறந்தவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், பல்வேறு கஷ்டத்திற்கும் ஆளானவர். அவரும் இன்றைக்கு அரசியல் உலகில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்றைக்கும் அவர் மறைந்தாலும் கூட பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் வாழ்ந்த காலத்தில் நாட்டிற்காக பணியாற்றியவர் என்ற காரணத்தில் இன்றைக்கும் அவரை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பாராட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் வாழ்கின்ற காலத்தில் நடந்த நடவடிக்கை. எனவே அன்புக்குரிய மாணவ மணிகளிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும். இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்கின்ற போது நீங்கள் மேற்படிப்பிற்கு செல்கிறீர்கள். மேல் படிப்பு முடிந்த பிறகு நீங்கள் படித்த படிப்பு 4 பேருக்காவது உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் படித்த படிப்பை வைத்து பிறருக்கு உதவினால்தான் நமக்கும் பயனாக இருக்கும், நம்மால் பிறருக்கும் பயனாக இருக்கும். அந்த உணர்வோடு நாம் படிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த பள்ளியை பொறுத்தமட்டில் 175 ஆண்டுகளை தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும், அதே நேரத்தில் இந்த ஆண்டு விடைபெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையெல்லாம் கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் மேடையிலே நடைபெற்றது. அதற்காக தலைமை ஆசிரியரையும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டி, இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தமட்டில் முழுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வம் எனக்கு இருந்தாலும் கூட தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தால் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு, நீங்கள் நாட்டுப்புறத்தில் பிறந்தீர்கள், நீங்கள் கிராமத்தில் பிறந்து விட்டீர்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் முயற்சி உங்களை எங்கும் அழைத்து செல்லும் என்று அருமையான ஒரு அறிவுரை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் நமது அமைச்சர் அவர்கள். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஒரு கலை நிகழ்ச்சி.
தேவனின் ஆடலில்தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ. மின்னிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிற நிலா பெண்ணென காலெடுத்து வந்ததோலா. முன்னழகும் பின்னழகும் பொன்னழகோ, முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் பூவழகோ. கலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் பதுமையோ புதுமையோ. சதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித ஜதிஸ்வரம் வருமோ. குரல் வழி வரும் மணிமொழி ஒரு சரச பாஷையோ. சுரங்களில் புது சுகங்களை தரும் சாருகேசியோ. சரி கம தகதிமி ச பத நிரி ச கம கரி கரி சமா கரி த நிரி சனித பசா நித பத்தரிடம் தரிடம் தரிடம் தரிடம். ஆடல் கலையே தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது. தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது.
அமுசவள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளங்க பத்திரம் யா மதுரை ஜில்லா மணமணக்க ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க அரசம்பட்டி கமகமக்க எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோடியும் தான் பச பசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டு படபடக்க பாடி பட்டி படபடக்க ஏ உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்ச மட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம் ஆடி வந்த ஆட்டம் இது குட்ட கைக்கு குடுக்காத தோட்டம்
போட்ட பைய ஊரூரா திரிஞ்ச பைய உச்சி கொட்டி பார்த்த பைய ஊதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய இந்த மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசு தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீராகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய அடவெடல பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடத்தருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம் இது கடத்தருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம் நான் இருக்கேன் மஞ்சள் அரைக்க நீவாரியா நஞ்ச வெளியா நான் இருக்கேன் நாத்து நட நீவாரியா திருவிழாவா நான் இருக்கேன் உரியடிக்க நீவாரியா வைக்காலா நான் இருக்கேன் வழிமறிக்க நீவாரியா பனமரமா நான் இருக்கேன் கல்லெடுக்க நீவாரியா பந்தகாலா நான் இருக்கேன் கூற பின்ன நீவாரியா கரமேடா நான் இருக்கேன் சிலம்பு சுட்ட நீவாரியா பஞ்சாரமா நான் இருக்கேன் கொழி பிடிக்க நீவாரியா முந்திரி காடா நான் இருக்கேன் நரி விரட்ட நீவாரியா நான் ராக்கு முத்து ராக்கு என்ன தொட்டு கத்தான் சாக்கு அட நாக்கு முழி மூக்கு எல்லாம் நல்ல நல்ல சொக்கு இது ஆம்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு இது ஆம்பளைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போட்டு
கண்ணில் ஒரு கண்ணில் அமுதமும் மறுக்கண்ணில் மதுரமும் சுமக்கின்ற அழகியலே ஒரு கையில் அகங்களும் மறுக்கையில் சுகங்களும் என கொள்ளை கொடுக்கின்ற இனியவனே இதழ் பூவென்றால் அதில் தேன் எங்கே இங்கு பூவேதான் தேன் 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 சுவாசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே அதை எண்ணி விட்டேனே கிராமிய சூழலில் தடிக்காரங்குணம் பகுதியில் உள்ள மக்கள் சீரோடும் சிறப்போடும் கல்வி கற்க வேண்டும், அதிலும் எளிமையான முறையில் ஆங்கில கல்வி கற்க வேண்டும் என்று முதலாக இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு சென்று மெட்ரிகுலேஷன் பள்ளியை தொடங்கி அந்த பள்ளியானது இன்று மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியாக உயர்ந்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனமாக உயர்ந்து கல்வியியல் கல்லூரியாக உயர்ந்து கோல் வச்சுகின்றது. இந்த பள்ளியில் படித்து இப்பேருக்கு புகழ்பெற்ற டாக்டர் ரூபன் அவர்களை கௌரவிப்பது நியாயத்தின் கடமையாகும். அவர் இன்று இங்கு இல்லாத காரணத்தினால் அவர் சொந்த வேலை நிமித்தமாக பாம்பேயில் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய துணைவியார் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி சந்திரகலா ரூபன் அவர்களும் அவருடைய மகளும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருடைய சார்பாக சிகரம் என்ற விருதினை அவருக்கு எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சாம் திலகராஜ் அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொன்பால், கிராம கல்விக் குழு தலைவர் ரேவன்கில் ஆகியோருடைய முன்னிலையில் வழங்கி அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றேன். விருதினை பெற்ற அவருக்கு எங்களுடைய பள்ளி சார்பிலும்
பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பிலும் கிராம கல்விக் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவர் கிராம கல்விக் குழு தலைவரும் 16 நகராட்சி தலைவருமான மரியாதைக்குரிய ரேவன்கில் அவர்கள் விழா சிறக்க வாழ்த்தி பேசுவார்கள். தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியின் 175வது ஆண்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் திரு பொன்பால் அவர்களே, முன்னிலையேற்று அமர்ந்திருக்கின்ற விழா மலர் குழுவை சார்ந்த திருமிகு மா பென்னி அவர்களே, முன்னிலையேற்று அமர்ந்திருக்கின்ற உதவி தலைமை ஆசிரியர் பெரும் மதிப்புக்குரிய ஜான் ஜோசப்ராஜ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய உறுப்பினர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய ஆசிரியர் கிருஷ்ணமணி அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்து அமர்ந்திருக்கின்ற இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சாம் திலகராஜ் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மலர் வெளியிட்டு சிறந்ததொரு சிறப்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற, பல்வேறு பணிகள் நிமித்தமாக நம்மை விட்டு மாற்று பணிக்கு சென்றிருக்கின்ற சுற்றுலா மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மண்ணின் மைந்தன் திருமிகு சுரேஷ்ராஜன் அவர்களே, மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சசிகலா அவர்களே, முன்னாள் மாணவர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய NS தாஜுதீன் அவர்களே, சேவியர் கிறிஸ்டோபர் அவர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆரோக்கியம் அவர்களே, என்னையெல்லாம் இந்த நிலைமைக்கு உயர்த்துவதற்கு ஒரு தூணாக இருந்த தலைமை ஆசிரியர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா ஆர் ஆனந்தபாய் தங்கச்சி அவர்களே, சத்யகுமார் அவர்களே, ஸ்ரீபன் பரமானந்த் அவர்களே, திருமதி சுசிலா அவர்களே, இறுதியாக நன்றியுரை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் உறுப்பினர் பெரும் மதிப்புக்குரிய திருமிகு கணேசன் அவர்களே, நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தர்மராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் சாமியார் மடம் சாபி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, இருபால் ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் பழமை வாய்ந்த தக்கலை அரசு மேல்நிலைப்பள்ளி 175 ஆண்டுகளை தாண்டி 176வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியினுடைய சிறப்புகளை பற்றி இங்கே வருகை தந்தவர்கள் எல்லாம் மிகவும் அருமையாக தெளிவாக எடுத்து வைத்தார்கள். அரசு மேல்நிலைப் பள்ளியானது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பள்ளி. இந்த பள்ளியானது இப்பொழுது இங்கே தனியார் பள்ளிகளை மிஞ்சுகின்ற அளவில் ஒரு வனப்பான ஒரு பள்ளியாக இன்றைக்கு இந்த பள்ளி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் குமரி மாவட்ட மக்கள் அனைவரும் மிகவும் படித்தவர்கள், பண்பாளர்கள், கல்வி அறிவில் சிறந்து விளங்குபவர்கள். குமரி மாவட்ட வரலாற்றில் தமிழ் அறிஞர்கள், படைப்பாளிகள், மொழிக்காக போராடிய போராளிகள், பண்பட்ட இளைஞர்கள் என்று இந்த குமரி மாவட்டத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த சிறப்பை உருவாக்குவதற்கு காரணமாக அரசு மேல்நிலைப் பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஐயமில்லை. காரணம், நம்முடைய குமரி மாவட்டத்தில் 2-3 பள்ளிகள் உண்டு என்று சொன்னால்
அதில் மிகவும் பழமை வாய்ந்த பள்ளியாக நம்முடைய அரசு மேல்நிலைப்பள்ளி விளங்கி பல்வேறு அறிஞர் பெருமக்களையும் மொழிக்காக போராடிய போராளிகளையும் இந்த பள்ளியானது உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு நாம் பார்ப்போமேயானால் கல்வி நீரோடையில் பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு தமிழக அரசானது நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி இல்லை என்றால் ஒரு நாடு சிறப்படையாது, நாடு வளம் பெற முடியாது என்ற கொள்கையில் இந்த நாட்டில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைவரும் படித்தாக வேண்டும், குறைந்தது 8வது வகுப்பு வரையாவது படிக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய கொள்கையோடு இன்றைக்கு தமிழக அரசு உறுதியோடு இன்றைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய பள்ளி பல்வேறு ஆண்டறிக்கை வாசிக்கும் பொழுது நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பள்ளியினுடைய சிறப்புகள், இங்கு பயின்ற மாணவர்கள் அவர்களுடைய திறமையின் மூலமாக பெற்ற பரிசுகளை எல்லாம் மிகவும் எடுத்து வைத்தார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய தக்கலை அரசு மேல்நிலையானது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கல்வெட்டாக இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய அரசு மேல்நிலைப் பள்ளியானது தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் மிகையாவாது. அப்பேற்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு மாணவர்களை மிகவும் சிறந்தவர்களாக, அவர்கள் ஒரு திறமையுள்ள மாணவர்களாக, அவர்கள் இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது மேல் படிப்புகளுக்கு தகுதியுள்ள மாணவர்களாக உருவாக்குவதில் இங்கே தரமிக்க ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருந்து அவர்களை ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி எவ்வாறு சிற்பமாக கொண்டு வருவானோ அதை போன்று மாணவ செல்வங்களை சிறந்த மாணவர்களாக வருங்காலத்தில் இந்தியாவை ஒரு வல்லரசாக உருவாக்குவதற்கு இந்திய அரசியல் வரலாற்றில் பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்ற மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் பயில்கின்ற மாணவர்களை கோழி தன் குஞ்சுகளை இறகிக்குள் வைத்து பாதுகாப்பது போல் மாணவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை முழுமையாக இந்த பள்ளிக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விழா ஒன்றை தொடங்கி முடிப்பது வரையில் அவர் உறுதியாக இந்த விழா சிறக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வைத்த காலை பின்வைக்காமல் தன்னுடைய பணியை செய்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த 175வது ஆண்டு விழாவானது மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் அவர்கள் கூறுவார்கள், ஒரு மனிதன் தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பவன் அவனுடைய வாழ்நாளத்தில் ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் இந்த நாட்டிற்காக எதையாவது ஒன்று செய்து ஒரு பெருமை பெற்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், புகழோடு வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மனிதர்கள் புகழ் மிக்கவர்களாக வாழவில்லை என்று சொன்னால் கூட அவர்கள் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்பதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய அறிஞர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் கல்வியை முழுமையாக கற்றுவிட முடியாது. காரணம், கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அதற்கு உதாரணமாக நாம் ஒன்று கூற வேண்டுமேயானால் நதிகளெல்லாம் சென்று கடலில் தான் சங்கமாகின்றது. ஆனால் இந்த நதிகளால் கடலை நிரப்ப முடிவதில்லை. அதை போன்று ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அவனுடைய கல்வியானது முழுமையாக பெற முடியாது என்பதை அவர்கள் மனதிலே வைத்து அவர்களுடைய காலம் முடியும் தருவாய் வர பல்வேறு பயில்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்ப்போமேயானால் பல்வேறு
சாதனைகளை எல்லாம் தனி மனிதர்கள் சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். அதை போன்று இந்த பள்ளியினுடைய உயர்விற்காக இங்கே இருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக, பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு உழைப்பின் காரணமாக இந்த பள்ளி இன்றைக்கு நம்முடைய தக்கலை கல்வி மாவட்டத்திலானாலும் சரி, குமரி மாவட்டத்திலானாலும் சரி, ஒரு சிறந்த கல்வி நிலையமாக இன்றைக்கு இந்த கல்வி நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியை எடுத்துக்கொள்வேனால் தனி மனித ஒழுக்கங்கள், மாணவர்கள் தனி மனித ஒழுக்கங்களை எல்லாம் இங்கே ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு எடுத்துக்கூட்டி மிகவும் ஒழுக்கமான ஒரு கல்வி நிலையமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே இந்த பள்ளியானது இன்னும் பல்வேறு மாணவர்களை உருவாக்கி வருங்கால இந்தியாவை ஒரு வல்லரசாக உருவாக்குவதற்கு இந்த பள்ளியில் உள்ள பல்வேறு மாணவர்கள் அரசியல் களத்திலும் அதுபோன்று பொறியியல் வல்லுநர்களாகவும் பல்வேறு துறைகளில் பெரியவர்களாக வளர்ந்தோங்கி வர வேண்டும் என உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த விழா சிறக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ரேவன்கில் அவர்கள் நம்முடைய பள்ளியின் அருமை பெருமைகளை எல்லாம் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். நன்றி. அடுத்தபடியாக முன்னாள் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய எஸ். ஆரோக்கியம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளி வரலாற்றில் இன்று பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு நாள் இன்று என்று கூறலாம். இந்த பள்ளி ஆரம்பித்து 175 ஆண்டுகள் நிறைவு பெறும் நாளை நாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருவாயில் நமது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களை திரு பொன்பால் அவர்களையும் கிராம கல்விக்குழு தலைவர் ரேவன்கில் அவர்களையும் விழா மதர்குழு வெளியிட்ட பொன்னி அவர்களையும் உதவி தலைமை ஆசிரியர் ஜான் ஜோசப் அவர்களையும் இங்கு வரவேற்புரை அளித்த திரு கிருஷ்ணமணி அவர்களையும் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சாம் திலகராஜ் அவர்களையும் எனக்கு அறிமுகம் இல்லாத பல தலைவர்கள் பெரியோர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். பணியாற்றும் இருபால் ஆசிரியர்களையும் அலுவலக ஊழியர்களையும் அருமை மாணவ மாணவிகளையும் நான் முதலில் வரவேற்கின்றேன். என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். அருமை மாணவர்களே, அமைச்சர் அவர்கள் கூறியது போன்று உங்கள் வாழ்நாளில் இந்த காலம் ஒரு பொற்காலம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு காலம். மேன் இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃபார்ச்சூன் என்று கூறுவார்கள். நீங்கள் இப்போது நன்றாக கடினமாக படித்து டிவி பார்ப்பதையெல்லாம் குறைத்து பாடத்தில் முழு கவனம் செலுத்தி நன்றாக படித்து சிறந்த மாணவர்களாக நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேலும் பல முக்கியமான கல்வி நிலையங்களுக்கு சென்று மேல் படிப்புகள் படிக்க வேண்டுமென நான் உங்களை வேண்டுகின்றேன். நானும் இந்த பள்ளியில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் உங்களை போன்ற ஒரு மாணவனாகத்தான் இருந்தேன். அன்று உங்களுக்கு இன்று இருக்கக்கூடிய எந்த வசதிகளும் கிடையாது. இப்போது உங்களுக்கு பள்ளியில் வந்து சேருவதற்கான வசதி, அரசு பல சலுகைகள் எந்த ஒன்றும் அன்று கிடையாது. அவ்வளவு சிரமப்பட்டு எனக்கு அன்று ஒரு குறிக்கோள் இருந்தது. ஒரு பட்டதாரி ஆக வேண்டும், ஒரு ஆசிரியர் ஆக வேண்டும். என்னுடைய கடின உழைப்பின் காரணமாக நான் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், நீங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இன்னதாக வேண்டும் வருங்காலத்தில்.
ஒரு பெரிய தலைவராக வேண்டும், ஒரு மருத்துவராக வேண்டும், ஒரு பொறியாளராக வேண்டும், நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய ஒருவராக வர வேண்டும் என்றுள்ள ஒரு குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கடினமாக உழைத்து உங்களுடைய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி விடாமுயற்சியுடன் நன்றாக நீங்கள் படிக்க வேண்டும் என நான் உங்களை வாழ்த்துகின்றேன். மேலும் இப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மிக கடினமாக உங்களுக்கு பாடங்களெல்லாம் சொல்லித்தந்து 1064 மாணவர்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பு இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இருக்கின்றது. இப்போது ஆசிரியர்களுக்கு மேலே மேலே செல்வதற்கான பல வசதிகளும் உள்ளன. அவர்களும் அந்த வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி அவர்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று உடல் நலமும் மனநலமும் அவர்களுக்கு கிடைத்து அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என நான் வாழ்த்துகின்றேன். மேலும் இந்த விழா சிறப்பாக இங்கு நடைபெறுவதற்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மேலும் பலர் உதவி செய்து இவ்விழாவை சிறப்பாக நடத்துகின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த பள்ளி சுமார் 175 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியுள்ளது. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், நம்முடைய பாட்டனார் அல்லது அதற்கு முந்தின பாட்டனார் காலத்தில் சுமார் 4 தலைமுறைகளுக்கு முன்பு தோன்றிய இந்த பள்ளி அன்று வெறும் ஒரு கட்டிடமும் சில ஓலை கட்டிடங்களுமாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன் சில ஓட்டு கட்டிடங்கள் கூட வந்தன. இப்போது ஒரு பெரிய கட்டிடம் வந்துள்ளது. இன்னும் பல கட்டிடங்கள் இங்கு வர வேண்டும். இந்த பள்ளியில் படித்து மாணவர்கள் பெரிய பெரிய நிலையை அடைய வேண்டும்.